நீங்கள் எந்த ஊர் சத்குரு? நான் இப்போ அதை டெய்லி போடும்போது கரெக்டாக சில நேரத்தில் தூக்கம் வரலான்ட்டு 3:30 மணிக்கு இருந்து நான் பாட்டுக்கு இந்த ஷார்ட்ஸை போட்டு லைவை போடுவேன். சும்மா லைவ் போட்டு பார்ப்போன்னு பார்த்தா லைவ் போட்டிருப்பீங்க. பரவாயில்ல, எல்லாருக்கும் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க நண்பா. என்னது புரியலையே? நான் அம்முக்குட்டி அம்மா, நான் தான், இது என் சேனல் தான். ஓ அப்படி சரி அம்மா, அந்த சேனல் வச்சுருக்கீங்க, இந்த சேனல் வச்சுருக்கீங்க. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் அம்மா. நீங்கள் எனக்கு வந்து இந்த ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்க்குறேன். இந்த லைவ் நீங்கள் எப்போ போடுவீங்கம்மா? இங்கே இந்த இந்த சர்க்குருன்னு பேர் வச்சுருக்கீங்களா, இது எப்போ போடுவீங்க லைவு? அந்த லைவுக்கு நான் தான் காலையில் போட்டிங்க வந்தேன். நான் இந்த லைவுக்கு வர்றேன். அப்புறம் நீங்கள் நம்பர் அனுப்புனா சொன்னீங்கல்ல என்கிட்ட, அதை பார்த்து எந்த ஷார்ட்ஸில் போட்டிங்கன்னு எனக்கு தெரிலம்மா. நான் போய் தேடி தேடி பார்த்துட்டு இது பண்ணிட்டேன். கோச்சிக்காதீங்க. அப்படியே ஒரு ரெண்டு ரெண்டு நம்பராக வேணால் அப்படியே போடுங்க. நான் இப்படியே எடுத்துக்கிறேன். மொத்தமாக போட்டால் லைவில் காட்டாது, ஹைட் பண்ணிடும். நீங்கள் சாப்பிட்டீங்களா நண்பா? என்ன சாப்பிட்டீங்க? நான் சப்பாத்தி நண்பா. சப்பாத்தியும் இது வெங்காயம் தக்காளியும் போட்டு அப்படியே சட்னி ப்ளஸ் இந்த இது இருக்குல்ல, இதுவே சப்பாத்தியே எடுத்துக்கிட்டிங்கன்னா வெந்தயக்கீரை சப்பாத்தி. வெந்தயக்கீரையை கடைஞ்சாச்சு. கொஞ்சம் கசப்பாக தான் இருந்தது, ஆனால் வந்து ஆனால் பரவாயில்ல. பட் அந்த அந்த இதுவும் வேணும்னு சொல்லிட்டு தான் பையன் அந்த இது வாங்கினான். வாங்கியே 2 நாள் ஆகிடுச்சு. சரி மாவை பிசைஞ்சு வச்சுட்டு ஜிம்முக்கு போயிட்டு வந்து அதுக்குள்ளே வந்து தேய்ச்சி போட்டு எடுத்து, அப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சட்னி அரைச்சி வச்சுட்டாரு. பையன் வந்து அதை குருமா வச்சான். மாற்றி எல்லாரும் ஒரு வேலையாக பண்ணோம். சட்னியே வேண்டியதில்லை, சரி அவர் அரைச்சி வச்சுட்டாரு, சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. இப்போதுவா நம்பர் 97. ஓகேம்மா, நான் நோட் பண்ணிக்கிறேம்மா. ஓ நீங்கள் தானா? அதான் என்னன்னா அது புதுசாக இருக்கே, சத்குருன்னு சொல்லி ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணிக்கிறேம்மா. நம்பர் அப்படியே 2 போடுங்க. அம்மா 97 எடுத்துட்டேம்மா. அடுத்த நம்பர் சொல்லுங்கள். குயின் லைவ் போட்டாங்களா நண்பா? நான் தான் நினச்சிக்கிட்டேன். பட்டு இன்றைக்கி தான் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த முட்டி வலிக்கு ஆகிற மாதிரி ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாரு, தண்டால் எடுக்கிறது. 9711. அதனால் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் முட்டி வலி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது ஒரு 15 3 செட்டு செய்யணும். கொஞ்சம் இந்த வெயிட்டு தூக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஒரு இதை வச்சு ஒரு ஸ்டிக்கை வச்சு இன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் ஒரு 2 எக்ஸசைஸுமே வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறது தான். அது மெயினாக அந்த முட்டி வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக. இப்போது என் லைவா? என்னது? ஆமாம், 111 நோட் பண்ணிட்டேன். 9711 என் லைவா? நான் 47 47. இப்போ லைவ் போட்டிருக்கீங்களா? நான் எப்படிம்மா அங்கே வராது? நான் இங்கே லைவில் போட்டிருக்கேன், அந்த நம்பரில் வரேன். நீங்கள் என்ன நம்பர் போடுங்க. நண்பா நீங்கள் போட்டிருக்கீங்க 111. எனக்கு யாருக்கு போட்டிங்கன்னே தெரியலையே, எனக்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. வாங்க சிஸ்டர், பிரியா சிஸ்டர் மோகுல் சொல்கிறாங்க. என்ன சாப்பிட்டீங்க பிரியா சிஸ்டர்? அதான் பாருங்கள், எனக்கு ஒன்றும் தெரியும். நான் இந்த நம்பர்லாம் வேறு எடுத்து வச்சுருக்கேன், 971147. நல்ல வேலை. 70வா? யாருக்கோ கால் போகுது, ராங் நம்பராக போகுதுமா. அது தோசையா? ஓ தொட்டுக்க என்ன சைடு சிஸ்டர்?